லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆளுநர் உரை தொடர்பாக அவர் அளித்த அறிவுரையை தமிழ்நாடு அரசு புறக்கணித்து விட்டதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில், தமிழக அரசிடமிருந்து பெறப்பட்ட வரைவு ஆளுநர் உரையில் உண்மைக்கு மாறான தகவல்கள் பல பத்திகளில் இடம்பெற்றிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை செலுத்த வேண்டும் மற்றும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் அதை இசைத்திட வேண்டும் என்று ஆளுநர் அறிவுறுத்தியிருந்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் உரை என்பது அரசின் சாதனைகள், கொள்கைகள் மற்றும் திட்டங்களை பிரதிபலிக்க வேண்டும் மற்றும் சட்டமன்றம் கூடுவதற்கான காரணங்களை சட்டமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என கூறியுள்ள ஆளுநர் மாளிகை, இதை தவிர்த்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதற்கும் பாகுபாடான அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. ஆளுநர் அளித்த அறிவுரையை தமிழ்நாடு அரசு புறக்கணித்து விட்டது எனவும் ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையில் முதல் பத்தியை அவர் படித்ததாகவும், அதன்பின் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பல பத்திகளில் இடம்பெற்றிருந்ததை கருத்தில் கொண்டு அரசியல் அமைப்பை கேலிக்குரியதாக்கிவிடும் என்ற காரணத்தால் உரையை முழுமையாக படிக்க இயலாமைக்கான விளக்கத்தை ஆளுநர் தெரிவித்ததாகவும் ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது. ஆளுநரின் முழு உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் வாசித்த போது உரை முடியும் வரை அமர்ந்திருந்தார் என்றும் ஆளுநர் மாளிகை சுட்டிக்காட்டியுள்ளது. ஆளுநர் உரையை சட்டப்பேரவைத் தலைவர் வாசித்து முடித்ததும் ஆளுநர் தேசிய கீதத்திற்கு எழுந்து நின்றதாகவும், ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் ஆளுநருக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து மற்ற கருத்துகளோடு நாதுராம் கோட்சேவை பின்பற்றுபவர் எனவும் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தலைவர் தனது பொருத்தமற்ற நடவடிக்கையால் தனது பதவியின் கண்ணியத்தையும் சபையின் மாண்பையும் குறைத்துவிட்டார் எனவும் ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. ஆளுநருக்கு எதிராக சட்டப்பேரவைத் தலைவர் நீண்ட விமர்சனத்தை வெளிப்படுத்திய நிலையில் ஆளுநர் தனது பதவியின் கண்ணியத்தையும் சட்டப்பேரவையின் கண்ணியத்தையும் கருத்தில் கொண்டு சபையை விட்டு வெளியேறியதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. சட்டப்பேரவையில் விதிமுறையை மீறவில்லை என சபாநாயகர் அப்பாவு விளக்கமளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் RN ரவி புறக்கணித்த உரையை சபாநாயகர் அப்பாவு அவையில் வாசித்தார். இதனைத் தொடர்ந்து அவையில் பேசிய சபாநாயகர் அப்பாவு, பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து 50,000 கோடி ரூபாயை ஆளுநர் பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு, சட்டப்பேரவை மரபுகளை மீறி ஆளுநர் தனது சொந்த கருத்தை உரையில் கூறுவது சரியல்ல என தெரிவித்தார். தேசிய கீதம் விவகாரம் தொடர்பாக ஆளுநர் RN ரவி நேரில் முறையிடவில்லை என்றும், கடிதம் மூலமாக கூறியதற்கு பேரவை விதிகளின்படி உரிய விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டார். குடிநீர் வழங்கல், மின் வசதி, குடியிருப்புகளுக்கு என்னுடைய கருத்தை சொல்றாங்க. இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம். இதுல அவங்க அந்த வரவை மாத்தியோ ரூலை மாத்தியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில்லை, நாகரிகமும் இல்லை. தேசிய கீதத்தில் தான் வெறும் தபால் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த விதியை சொல்லியிருக்கோம். பேரவை விதியில இப்படித்தான் இருக்கு, நாங்க இப்படித்தான் செயல்படுவோம் தபால். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை தொடர்பாக பல்வேறு கட்சியினர் கருத்து தெரிவித்துள்ளனர். அதனை தற்போது பார்க்கலாம். இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம். இதுல அவங்க அந்த வரவை மாத்தியோ ரூலை மாத்தியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில்லை, நாகரிகமும் இல்லை. தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு மேதகு ஆளுநர் உரை துவங்குவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை சபாநாயகர் நிறைவேற்றாத காரணத்தினால் தான் உரை படிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இது அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனைகள். தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்களுடைய திருவிளையாடல்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக இன்றைக்கு அமைந்திருக்கின்றன. இதையெல்லாம் இந்திய மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு அரசாங்கம் அதனுடைய திட்டங்களையும் அதனுடைய கொள்கைகளையும் அவர்கள் எழுதி கொடுப்பதை வாசிக்க வேண்டும்.
ஆக அதுக்காக எல்லாத்தையும் எழுதி கொடுக்க ஒரு குறையாக இருந்ததுன்னா அதுலேயும் சில திருத்தங்களை செய்து தான் கொடுப்பாங்க. அதில் திருத்தங்களை செய்து கொடுத்த பிறகும் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாத முடியாதெல்லாம் சபாநாயகர் கோட்சே சவர்கர் பெயரை குறிப்பிட்டதாலையும் சபை மரபை மீறி நிதி வேண்டும் அதுவெல்லாம் சொன்னதுனாலையும் கவர்னர் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பார். முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஜனகன பாடி தான் ஆரம்பிப்போம். அதை தேசிய கீதம் படிச்சுட்டு அல்லது தமிழ் தாய் வாழ்த்து படிச்சுட்டு தேசிய கீதம் படிக்கிறார்கள், என்ன தவறு இல்லைன்னா உங்களுக்கு. ஆனால் அவர் செய்தது மிகப்பெரிய தவறு. முழுமையாக படித்திருக்க வேண்டும். கொஞ்சம் தான் படிப்பேன் என்று சொல்வது, நேஷனல் தேசிய கீதத்தை ஆரம்பிக்கும் போதே பாட வேண்டும் என்று சொல்வதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உகந்ததல்ல. என்னை பொறுத்தவரையில் விரைவில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் இந்த கவர்னர் சென்னையில் இருந்து துரத்தப்படுவார். பாசிசம் எப்பொழுதும் யாரை ஒடுக்குகிறதோ அவர்கள் மீது தேசபக்தி இல்லாதவர்கள் என்கிற ஒரு முத்திரையை குத்தித்தான் ஒடுக்குகிறது. அந்த முயற்சியை RN ரவி அவர்கள் இப்பொழுது கையில் எடுத்திருப்பது வேதனைக்குரியது. RN ரவி அவர்கள் இந்த மலினமான முயற்சியை, இத்தகைய மலினமான அரசியல் முயற்சிக்கு இந்த மாண்புமை அரங்கத்தை பயன்படுத்தியதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆக வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஆளுநர் அவர்கள் தேவையில்லாமல் இன்றைக்கு வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் இந்த தமிழ்நாடு அரசால் தயாரித்து அளிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆளுநர் உரையை வாசிக்க கூடாது என்கிற ஒரு எண்ணத்துடன் தான் அவர் அமர்ந்து இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறார். ஆளுநர் உரை நடைபெறும்போது முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும், அதை தொடர்ந்து ஆளுநர் உரையினுடைய இறுதியிலே தமிழாக்கம் வாசித்து முடிந்த பிறகு தேசிய கீதமும் பாடப்படுவதுதான் மரபாக இருக்கின்றது. அந்த மரபை தான் இந்த முறை கடைபிடித்திருக்கிறார்கள். இதில் எந்த வரம்பு மீறலும் இல்லை. ஆளுநர் உரையில் தமிழக அரசு பல்வேறு பொய்களை சேர்த்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டு ஆளுநர் உரையில் அடுக்கப்பட்ட பொய்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் கடமை தமிழக பாஜகவுக்கு உள்ளது என்று கூறியுள்ளார். கடந்த காலங்களில் ஆளுநர் உரையை புறக்கணித்தும் விமர்சித்தும் வெளிநடப்பு செய்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொய்களை தொகுத்து வழங்கிய ஓர் உரையை ஆளுநர் கட்டாயமாக வாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நகைமுரண் என கூறியுள்ளார். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 6.6 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்துள்ளதாக பெருமைப்படுவதற்கு முன் முன்னணி மாநிலங்கள் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கொண்டு வந்த முதலீடுகள் எவ்வளவு என்பது திமுகவுக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலம் என்பது தவறான தகவல் என்பதை திமுக உணர வேண்டும் என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.